இப்போ லைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த லைனிங் பார்ட் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு சைடில் ஜாயின் பண்ணணும். நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் நீட்டாக லைனிங் ஃபேப்ரிக் வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேர்ஸ் எல்லாமே நீட்டாக சைடில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃப்ளேரும் இந்த சைடில் வர்ற மாதிரி இப்படி வச்சு இந்த பாட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள ரிவர்ஸ் பண்ணி ஃபேப்ரிக்கை லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது வேஸ்ட் மெயின் ஃபேப்ரிக்குள்ள லைனிங்கு போட்டுட்டு ரவுண்டாக வேஸ்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டுக்கு லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கோங்க. இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ அதனால் லூஸாக விட்டுட்டு வேஸ்ட் ரவுண்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணி எடுத்துடுங்க. லைனிங் அட்டாச் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும்.
ஓகே, இப்போ வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகே, எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. லைனிங் எடுத்திருக்கேன். வேஸ்ட் ரவுண்டு 40 இன்ச்சஸ் இருக்குது. நான் 43 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் லைனிங்கு. விடுத்து 3 இன்ச்சஸ் விடுத்து எடுத்திருக்கேன். ஓகே, 1/2 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு மேலே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 இன்ச் எலாஸ்டிக்கு இதுக்குள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, 3 இன்ச்சஸ் விடுத்தில். அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அதை விட ஒரு 1 இன்ச் ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கு மேலே ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வேஸ்ட் ரவுண்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டோடது வேஸ்ட் ரவுண்ட் இருக்கிற இடத்துல இப்படி வச்சு வேஸ்ட்டு ஃபுல்லாக ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த இடம் வரைக்கும் இப்படி இதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நாட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு இதெல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. இப்படி வச்சு நாட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக் எடுத்துட்டு இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க டைட்டாக. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வேஸ்ட் கிட்ட எலாஸ்டிக் இப்படி வச்சு இந்த பாட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக் இதுக்கு மேலே இப்படி வச்சு எட்ஜில் ஸ்டிச் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக்கு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் விழக்கூடாது. எட்ஜில் தான் ஸ்டிச் வரணும். இந்த மாதிரி இந்த மாதிரி எலாஸ்டிக்கை இழுத்துக்கோங்க. மறுபடியும் இழுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. பட் எலாஸ்டிக் மேலே வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. எட்ஜில், ஃபேப்ரிக் எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ணணும்.
மறுபடியும் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க எலாஸ்டிக்கை. இப்போ மேலே இப்படி வச்சு இழுத்து பிடிச்சி எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி இப்போ இந்த வேஸ்ட்டை எலாஸ்டிக்கை எல்லா இடத்துக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ எலாஸ்டிக் இப்படி இருக்கும் உங்களுக்கு நீட்டாக. இப்போ என்ன பண்ணணும், இப்படி இழுத்து பிடிச்சிட்டு மிடலில் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணணும். நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடத்துலையும் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு துப்பட்டாக்கு வேணும்னா நீங்கள் லேஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ எலாஸ்டிக் இப்படி இருக்கும். நீங்கள் கலர் வேறு ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் டார்க் ப்ளூ போட்டிருக்கேன். ஓகே, உள்ளில் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல மேலே பார்ட்டில் நமக்கு லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளவுஸ் ஏ கலர் இருக்குது, அந்த கலரில் லேஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. சில்வர் ஒரு கோல்டு அந்த மாதிரி லேஸு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லேஸு அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னும் லுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் துப்பட்டாவில் குந்தன்ஸு ஒரு ஸ்டோன்ஸ் ஏதாவது ஸ்டிக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு லுக்காக நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ளவுசஸ் வேணும்னா நீங்கள் எந்த ப்ளவுசஸ் வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் ஃபைனல் லுக்கு.